நம்ம சிவன் கிச்சனில் இப்போது மக்ரோனி வேக போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி இது 1/4 கிலோ மக்ரோனி. இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இது வெந்துட்டுருக்கு. இப்போ மக்ரோனி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். புரியுதா உனக்கு? இந்த மாதிரி தண்ணியில் நம்ம கழுவி எடுத்துக்கணும். ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான் இப்போ இது மாதிரி எடுத்துட்டோம். இப்போது கடாயில் ஒரு 25 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ மக்ரோனி செய்ய போகிறோம். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 3லேருந்து 4 வரைக்கும் வெட்டி வச்சுருக்கேன். 4 வெங்காயம். இப்போது வெங்காயம் போட்டுடலாம். சால்ட்டு இதால் சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கையும் கண்ணாடி மாதிரி வதங்கிச்சு. எண்ணெய் மேலே வந்துச்சு. இப்போது இந்த பதத்தில் இருக்கும்போது தான் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம், சின்ன சின்ன பீஸாக. அடுத்தது பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொத்தமல்லி கடைசியாக இறக்கும்போது போட்டுக்கலாம். அடுத்தது பெப்பர் பொடி போட்டுப்போம். அடுத்தது சிக்கன் 65 இந்த மாதிரி எலும்பு இல்லாமல் செஞ்சு பிச்சு வச்சாச்சு. அதை போட்டுக்கலாம். இப்போது சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ மக்ரோனி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுடலாம். கலந்த மிளகாத்தூள் தான் நம்ம போட போகிறோம். நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். காரம் ரொம்ப வேணாம், ஏன்னா பச்சை மிளகா 3 மிளகா இருக்குது, பெப்பர் தூள் இருக்குது. அதனால் நம்ம கலந்த மிளகாத்தூள் சூப்பராக இருக்கும். இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது 1/4 கிலோ மக்ரோனிக்கு 3 எக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை உடச்சி ஊற்றிட்டோம். இதையும் நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ கையாக வச்சுக்கலாம். அப்போ தான் முட்டை வேகும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி மூடி வச்சிடலாம்.
மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.